இந்த மேகதாது அப்படின்னு விஷயம் வரும்போது, மேகதாதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆடு தாண்டும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பெரிய மலை இருக்குங்க. 2 மலை நடுவுல அந்த காவேரியானது வந்துட்டு இருக்கு. அந்த காவேரியானது வரும்போது பார்த்தீங்கன்னா, அதோட டீப் வந்து கிட்டத்தட்ட கணக்கில் இடம் 200 அடி இருக்கும், 200 அடின்னு ஒருத்தர் ஒரு கணக்கு சொல்றாங்க. எக்ஸாக்ட் கணக்கு இன்னும் வரல. ஆனால் அந்த 2 மலைக்கு நடுவுல இருக்குல்ல, இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு ஆடு எவ்வளவு கிட்டத்தட்ட 6 அடி தாண்டுமா, இல்ல 7 அடி தாண்டுமா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். இந்த 7 அடி டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட 200 அடி டெப்த்துக்கு அந்த ஆறானது வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு. ஸோ கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர கரெக்டா 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் வந்து இந்த அணையை கட்ட போறதா மாண்புமிகு கர்நாடகா முதல்வர் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு. ஐயா நீங்க கட்டுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கட்டுங்க ஐயா. இதுல வந்து 13,000 ஏக்கர் அடர்ந்த காடு இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காட்டுல வந்து கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 லட்சம் மரங்கள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட யானைகள் அவ்வளோ இருக்கு. கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே தமிழகத்துல கர்நாடகால தான் அந்த காட்டுப்பகுதி தான் அதிகமான யானைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உலக லெவல ரெக்கார்ட்லேயே. அப்படி இருக்கும் தருவாயில் 13,000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 9,000 இருந்து 14,000 கோடி செலவுல நீங்க அந்த மேகதாது அணை கட்ட போறீங்க. இந்த மேகதாது அணையில பாத்தீங்கன்னா 67.16 டிஎம்சி கொள்ளளவு உடைய ஒரு அணையை கட்டுறீங்க. நல்ல விஷயம் சார். இந்த அணை கட்டுறதுனால உங்க கர்நாடகான்ற மாநிலம் வந்து செழிப்பா நீங்க அது மூலமா வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகி உங்க டோட்டல் கர்நாடகா ஸ்டேட்டுக்கா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. பக்கத்து மாநிலம் செத்து போனா பக்கத்து மாநிலம் பாழனான உங்களுக்கு என்ன சார்? நீங்க உங்க மாநிலம் மட்டும் நல்லா இருக்கட்டும் சார், வேணாம்னு சொல்லவே இல்லை. அது வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு, சரிங்களா? எங்களுக்கு வந்து நீங்க தண்ணி வரக்கூடாதுன்னு நினைச்சு எங்க மாநிலத்தை நீங்க பாலைவனமா மாற்றணும்னு ரொம்ப பாராட்ட வேண்டிய உங்களுக்கு